ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டாக்ஸிக் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவும் அவங்க அக்காவும் கோவால அவங்க அப்பாவை இழக்கப்பட்டு தனிமையாகிறாங்க. இப்ப அவங்க அக்காவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த கோவாலே ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறாங்க. ஹீரோ பொண்ணுங்க வீக்னஸ்ல இருக்காரு. ஹீரோ சர்க்கஸ்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இப்ப ஹீரோவோட அக்கா வந்து கோவாலே பெரிய கேங்ஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவோட பையனுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைங்கிறதா மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. மூவியோட பாசிட்டிவே யாஷோட ஆக்டிங் தான். அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவங்க பையன் கேரக்டர் ஆகட்டும் வேரியேஷன் காட்டி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஹீரோவோட அக்கா கேரக்டர்ல நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மூவி வந்து விஷுவலா, மேக்கிங்கா, டெக்னிக்கலா, கேமராவா, சினிமாட்டோகிராஃபி வைஸா வெரி டாப் நாச்சான மூவி. மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு சரியான ட்விஸ்ட் வந்துச்சு. அது ஒர்க் ஆனிச்சா இல்லையா ஃபைனலா சொல்றேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூவி டீமுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்கிறத மேக்கிங்க பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. இவ்வளவு கிராண்டா எவ்வளவு பெரிய பொருள் செலவுல எடுக்கப்பட்ட மூவிக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல எனக்கு மனசே வரல நண்பா. மூவில நெகட்டிவ் எடுத்தா ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, டைலாக் ரைட்டிங், எந்த கேரக்டர் எதுக்கு வருது என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல. ரொமான்ஸ் சீன்லாம் அதிகமா இருந்துச்சு. தேவையில்லாத அடுத்தடுத்து ரொமான்ஸ் சீனாவே வந்துச்சு. இதெல்லாம் தேவையே இல்லைங்கன்னு நமக்கே தெரியுது. ஆனா அதை எடுத்து வச்சிருக்காங்க. மூவில பஞ்ச் டைலாக் பேசிட்டே இருக்காங்க. ரொமான்ஸ் சீன்ல கூட பஞ்ச் டைலாக் பேசுறாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு சீனை சொல்லணும்னா ருக்மணி வசன் சீனை சொல்லலாம். மூவில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க நண்பா. அது சரியான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்காகவே ஃபுல் மூவி எடுத்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொதப்பனதுனால இந்த ஒரு ட்விஸ்ட்டை என்னால என்ஜாய் பண்ண முடியல. கிளைமேக்ஸ்ல ஹீரோ யாச பையன் யாஸ் சுட்டுருவாரு. அப்ப நான் பார்த்த தியேட்டர்ல அந்த சீனுக்கு எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு எனக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு ஆடியன்ஸ்க்கும் மூவி கனெக்ட் ஆகலன்னு. இந்த மூவியை ஃபேமிலியோடலாம் தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியாது. நீங்க டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்க சான்சஸ் இருக்கு. இது ஒரு ஹாலிவுட் லெவல் மேக்கிங் பிலிம். இதனால நார்த்ல இல்ல ஓவர்சீஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க மூவி பார்த்திருந்தா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.